எல்லாருக்கும் பெரிய ஹாய். இன்னிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதான் ஆரி ஒர்க் ரிங், அதாவது ஸ்டாண்ட். இதுவும் ஆரி ஒர்க் ரிங், ஆனால் இது ஃப்ரேம். இது ஆரி ஒர்க் ரிங், இது ஆரி ஒர்க் ஃப்ரேம். ஆரி ஒர்க் ஃப்ரேமில் 2 பார்ட் இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் ரிங் வந்து அதுவும் 2 பார்ட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டாண்டோட மேலே இருக்க ரிங்காகவும், செகண்ட் ஒன் வந்து அதோட கால், அதாவது அது நிற்கிறதுக்கான கால் தேவையில்ல. ஸோ அதுதான் ஸ்டாண்டோட கால் பகுதி. ஸோ இதில் எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஆரி ஒர்க் ஸ்டாண்ட், இது ஆரி ஒர்க் ஃப்ரேம். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இப்போ பார்த்துடலாம். இங்கே ஸ்க்ரூ இருக்கா? ஸோ இந்த ஸ்க்ரூவை இப்படி ஓப்பன் பண்ணால் இது செப்பரேட்டாக வந்துடும். இதை இந்த ஸ்க்ரூவை இதில் போட்டுட்டு நம்ம நார்மலாக ஸ்க்ரூஸ் எப்படி டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு, வீட்டில் இருக்க ஆம்பளைங்களை வச்சு நல்லா ஒரு டைட் பண்ணணும்னா டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, எனக்கு தமிழில் தெரியல பேர் என்னன்ட்டு, பானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன இப்படி இப்படி கிளாத் மாதிரி இருக்கும். இதை வச்சு இப்படி இப்படி டைட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஸோ அந்த டைட் பண்ணக்கூடிய பொருள் வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி 4 பக்கமும் நல்லா டைட்டாக இருக்கணும். ஏன் டைட்டாக இருக்கணும்னு இந்த ஃபிக்ஸ் பண்ணும் போதே நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னாக்க, இப்படி நம்ம டைட் பண்ணுறதுனால அந்த ஸ்டாண்ட் வந்து கால் வந்து நம்ம கால் வந்து ஸ்டெடியாக இருந்தால் தான் பாடி வந்து ஸ்டெடியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு தேவையான இந்த 4 காலும் ஸ்டெடியாக இருந்தால் தான் அதோட பாடி, அதாவது ஸ்டாண்டோட ஃப்ரேம் சர்க்கிள், அந்த சர்க்கிள் வந்து ஸ்டெடியாக நிற்கும். அது ஆடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இது என்ன, இது வித்தியாசமா இருக்கே, இது என்ன கழட்ட முடியுது, போட முடியுது, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க. இது ஆரி ஒர்க் ஸ்டாண்டு, இது ஆரி ஒர்க் ஃப்ரேம். இது எத்தனை இன்ச்சு? 18 இன்ச்சு. நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் அளந்தீங்கன்னா இதோட அளவு வந்து 18 இன்ச்சு. இதுதான் ஆரி ஒர்க் ஸ்டாண்டு, ஆரி ஒர்க் ஃப்ரேம். ஓகே, இந்த ஆரி ஒர்க் ஃப்ரேமு ஸ்டாண்டு இது வந்து 18 இன்ச். அப்போது இதுவும் 18 இன்ச் தான். உங்களுக்கு ஒரு வேலை ஒரு 20 இன்ச்சில் ஃப்ரேம் கிடச்சா அப்போ இந்த ஸ்டாண்டு மாற்றி ஆகணுமா? அப்போ வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது சின்னதாக இருக்கும்போது சின்னது பண்ண முடியாது. 18, 20 வரைக்கும் இது வரைக்கும் ஸ்டாண்டு ஃப்ரேம் வந்ததில்லை. ஸோ இனிமேல் ஃப்ரேம்னு ஒன்று வந்தால் அந்த மாதிரி வந்தால் மட்டும் அதுக்கு யூஸ் ஆகும். இல்லைனா அது எதுக்கு யூஸ் கிடையாது. அது சேஃப்டி மாதிரியே சேஃபாக இருக்கும். இதான் இந்த ஸ்டாண்டோட எக்ஸ்பிளனேஷன். அண்டு இன்னும் வர கிளாஸில் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டாண்டும் எப்படி இருக்கும், அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இது ஃப்ரேம் ஆச்சா? இந்த ஃப்ரேமை 2 எடுத்து போடுறோமா? ஸோ இந்த ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேமில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை, இதோட நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஃப்ரேம் எக்ஸாம்பிள், இது வந்து நம்மளோட ஃப்ரேம், இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ஒரு மாதிரி சுற்றி ஏதோ இருக்குது. இது ரொம்ப ராவா ஒரு கட்டை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது கொடுத்துருவேன். இதுதான் ஃப்ரேம், இப்படி தான் வரும். நம்ம துணி வச்சு இழுப்புமா, ஆரி ஒர்க்னாலே துணி வச்சு இழுக்கிறது. நீங்கள் பொறுமையாக கை வச்சு பார்க்கணும். ரொம்ப ரஃப்பாக கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பிசிறுலாம் இருக்கும்ல, அது வந்து ட்ரெஸ் போட்டு இப்படி இழுக்கும்போது, துணிங்களை போட்டு இப்படி இழுக்கும்போது இதெல்லாம் வந்து கிழிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் மட்டும்தான் இது மேலே ஒரு பேப்பர் டேப், மற்ற எதுவும் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேப்பர் டேப்பே லைஃப் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ இதில் நான் பேப்பர் டேப் சுற்றிருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக ட்ரெஸ் எவ்வளோ இழுத்தாலும் கிழியாது. அதாவது பிசிறில் மாட்டி கிழியாமல் இருக்கும். நீங்கள் அதுக்குன்னு எப்படி வேணால் இழுக்கலாம். பிசிறு மாட்டாது செய்யாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பிசிறு மாட்டாமல் இழுக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த டேப் நார்மல் டேப் கிடையாது, பேப்பர் டேப். பார்க்க அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த டேப் வந்து நான் காட்டுறேன், ஃபியூச்சரில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த டேப் வந்து சுற்றி வச்சிருக்கு. இந்த டேப் எப்படி சுற்றணும்னு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இதில் வந்து கிளாத் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ஃபஸ்ட்டு கிளாஸு ஸ்டாண்ட் என்னது, ஃப்ரேம்னா என்னது, ஃப்ரேமில் ஏன் நம்ம டேப் சுற்றுறோம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாத் வந்து எந்த கிளாத் எடுக்கணும்னா பாப்லின் கிளாத், POP, பாப் LINE, லின் கிளாத். இதான் பாப்லின் கிளாத். இப்படி இழுத்தாலும் கிழியாது, இப்படி இழுத்தாலும் கிழியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். மென்ஸோட ஷர்ட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷர்ட்டோட ஒரு வேவிங் வந்து கம்மியாக இருக்கிற ட்ரெஸ் பேர் தான் பாப்லின் கிளாத். அது இதோட இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தை நார்மலாக இப்படி விரிச்சு போட்டு இந்த பக்கம் உங்களுக்கு தெரியணும்காக
நான் மேலே போட்டு காட்டுறேன். பட் இது கீழே போகக்கூடிய ரிங். அதில் எந்த விதமான ஒரு சர்க்கிள்ஸும் இருக்காது, இந்த ஸ்க்ரூவும் இருக்காது. ஆனால் இதில் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ இருக்க பக்கம் வந்து மேல் பக்கமாகவும், ஸ்க்ரூ இல்லாமல் வெரி ரவுண்டாக இருக்கிறது கீழ் பக்கமாகவும் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து இந்த கிளாத்து இங்கே இவ்வளோ இடம் இருக்கு, இப்படி வச்சிருவோம். இங்கே இவ்வளோ இடம் இருக்கு அப்படின்னு வைக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படியும் வைக்கக்கூடாது, வெளியே போகிற மாதிரி. ஸோ இது எப்படி வைக்கணும்னா, இங்கே வைக்கிறீங்களா, இங்கே வந்து உங்கள் விரலால் ஒரு 2 இன்ச், இங்கே வைக்கிறீங்களா, இங்கே ஒரு 2 இன்ச், அதாவது 2 இன்ச்ன்றதோட 2 விரல், இங்கே ஒரு 2 விரல். இது அளவா அப்படின்னு கேட்டால் அளவு இல்லை. கிளாத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோட மைண்ட் தாட்டு. நான் அப்படி யூஸ் பண்ணுவேன். அதே ஃபார்மேட் தான் உங்களுக்கும் நான் சொல்லி தருவேன். அதை நான் கீழே போட்டுட்டு அது மேலே ஃப்ரேமை மேலே சும்மா வச்சுட்டேன். ஃப்ரேம் வச்சுட்டேன்னா இந்த ஃப்ரேமு இப்போ நீங்களே யோசிக்கணும், இந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்கா இல்லையா. தெரியுதா எவ்வளோ லூஸாக இருக்கு, எவ்வளோ லூஸா, ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரிங்கை பர்ஃபெக்டாக கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கட்டும் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா அங்கங்கே துணி போய் கடைசியில் 1/2 மீட்டர் துணிக்கிட்ட நிற்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், இந்த பக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கு துணி. ஸோ சின்ன பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி, அதாவது பின்பக்கம் சொல்லி கட்டுறேன். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இப்படி இருக்க விரலை இங்கே வச்சுட்டு இப்படி கீழ் வாட்டத்தில் இப்படி 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 ஃபுல்லாக சர்க்கிள் பொறுமையாக சுற்றிட்டு இழுத்துட்டே வரணும். அது பார்க்க இப்படி தெரியும். இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் வரும், இங்க ஸ்டிச் போட போறோம், இங்க சூப்பரா இருக்கு, இங்க சுருக்கமா இருக்கு. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து எல்லா பக்கமே சுருக்கம் இல்லாம ஈவனா டைட்டா இருக்கணும். அந்த டைட்னஸ் வந்து கடைசியில ஒரு மோல அடிச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ டைட் அப்படி சத்தம் வரணும். இதை இப்படிதான் டைட் பண்ணணும். இந்த ஆல்ரெடி டைட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி லூஸா இருக்குன்னா இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இப்போ ஃப்ரேமுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல சுருக்கம் இருக்கு, இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கு. ஸோ அந்த சுருக்கத்தை போக்க இப்படி மேல வாட்டத்துலேருந்து கீழே, மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே, மேலிருந்து கீழே. ஓகேவா, எல்லா பக்கமும் ஆல்மோஸ்ட் சுருக்கம் போயாச்சு. ஓகேவா, இப்போ இதோட சத்தம் நான் மைக் கிட்ட வச்சு பண்றேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரேம் தெரியாது, நான் மைக் கிட்ட வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கணுன்றதுக்காக நான் மைக் கிட்ட கொண்டு போய் அழகா மோளம் அடிச்சு காட்டினேன். அதாவது ஒரு சத்தம் இதுல கரெக்டா வரணும். அந்த சத்தத்தோட பேரு மூல சத்தமா இருக்கணும். ஏன்னா மூலம் எப்பயுமே சர்க்கிளா இருக்கும்ல. ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்ம்ல பாக்கிறதுனால பேரு மூலம். ஸோ இந்த மூலம் ஃபார்மேட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரேம் பர்ஃபெக்டா இருக்கு, நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வச்சு மட்டுமா ஒர்க் பண்ணணும்? இல்லவே இல்லை. இது கீழே கண்டிப்பா ஸ்டாண்ட் வைக்கணும். ஸ்டாண்ட் வச்சாச்சா? ஸ்டாண்ட் இப்படி வைக்கணும். இந்த போல்டு, இந்த ஜாயிண்ட் ஆகுற பகுதி, இந்த பகுதி நீங்க இங்க உட்காந்து வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது எந்த விதமான காரணமும் இல்லை. நம்ம நூல் போடும்போது இந்த ஸ்க்ரூல மாட்டி சிக்கி இங்க வந்து மாட்டிக்கும். அப்படி மாட்டும் போது அறுத்து எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்டிச்சஸ் வந்து அசிங்கமா வரும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க உட்காரும் போது இப்படி வச்சிங்களா, வச்சுட்டு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆப்போசிட், நீங்க ரைட் ஹேண்ட் சைட்னா ரைட் ஹேண்ட் சைட், நீங்க லெஃப்ட்னா லெஃப்ட் சைட். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சிருங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருக்க இந்த ஃப்ரேமை இடிச்சுமா போட்டுருங்க. இது இப்படியே எடுக்கும். ஸோ எடுக்காம இருக்க மாதிரி ஒரு சின்னதா ஒரு ப்ரெஷர், ரொம்ப பெரிய ப்ரெஷர் வேண்டாம், சின்னதா ஒரு ப்ரெஷர். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு சர்க்கிள்ல அந்த இரும்பு வளையம், அதாவது கீழே இருக்க ஸ்டாண்டோட லைன் தெரியும். அப்பதான் இது பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒண்ணுமே பண்ணல, 2 விரலால் தூக்குறேன், இந்த ஸ்டாண்டோட தூக்குது. அப்பெல்லாம் பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். தூக்கும் போது ஸ்டாண்டோட தூக்கிட்டு வந்தா அது பர்ஃபெக்டா இருக்கு, இல்லைன்னா அது பர்ஃபெக்டா இல்லை. அந்த பர்ஃபெக்டா இல்லாததுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டா ப்ரெஷர் கொடுத்து உள் பக்கமா அழுத்தி லாக் பண்ணணும். அந்த லாக் பண்ணும்போது தான் உங்களால ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். இதுல யாருக்கும் டவுட் இருக்குன்னா இந்த டவுட்டை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். இது டவுட் வச்சுட்டு அடுத்த கிளாஸ்க்கு போகாதீங்க. ஏன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸிங் வந்து ஒரு டைம் சொல்லிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது அடிப்படை தேவை. இந்த தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டிச்சஸ்குள்ள போகணும். ஏன்னா எப்பயுமே நீங்க ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூலம் செக் பண்ணணும். மூலம் செக் பண்ணிட்டு ரிங் செக் பண்ணணும்.
ரிங் செக் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கும் போது ஸ்டாண்டோட வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் நீங்க ஸ்டிச்சஸ் உள்ள போகணும். இப்படி பண்ண போகதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃப்ரேம் வந்து கரெக்டான ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு கிரிப்னஸும் இருக்கும். அண்ட் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்க ஸ்டிச்சஸை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரேமையும் ஸ்டாண்டையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுக்கு இது தேவை, முதல் தேவை, அடிப்படை தேவை. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல், ஒரு பென் ஆர் பென்சில் எடுத்துக்கோங்க. நான் இதில் பண்ணுறது இப்போ பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு புக் இருக்கு. இதுதான் என்னோட புக். இப்போதைக்கு இது என்னோட புக் கிடையாது. இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேம் வரைஞ்சிக்கலாமா? இதுதான் ஃப்ரேம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லலை, இந்த துணி எப்படி நமக்கு இருக்கு, இந்த துணி எப்படி இருக்கிறதுனால நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ தறி நெய்யும் போது, அதாவது நூலை வந்து நெஞ்சாதான் துணியா மாறும். அந்த துணி மாறும் போது அந்த நெஞ்சல் வந்து எப்படி போடுவாங்க, ஒரு நெசவாளர்கிட்ட கொடுத்தா அவங்க இப்படி பாகு வந்து கையால திரிப்பாங்க, இப்படி பாகு வந்து திரிச்சு ரெடி ஆகி கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 ஃபார்மேட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்மேட். ஓகேவா? இந்த ஃபார்மேட் வந்து இந்த துணியில வந்து சேரும் போதுதான் அது ஒரு பீஸ் துணியா மாறுது. இது வந்து துணி ஆர் கிளாத். ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டிங் லைனாவும் ஸ்லிப்பிங் லைனாவும் போனாதான் அது கிளாத்தா மாறும். என்ன மாதிரி கிளாத்தா இருந்தாலும் அது ஒரு கிளாத் ஆக போகுதுன்னா அதோட அடிப்படையே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 வேவிங் இருக்கணும். இது வேவிங்னு சொல்லுவாங்க, நெஞ்சல் சொல்லுவாங்க, நேர் நெஞ்சல், படிமான நெஞ்சல், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னாக்கா இது ஒரு தையல், இது ஒரு தையல், அவ்வளவுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு ரிங் இருக்கு, ரிங்ல மூலம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த கிளாத் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கிளாத் வந்து கிளாத்தா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூலா இருந்திருக்கு. இந்த படிமான நூலும் ஒரு செங்குத்தான நூலும், இந்த 2 நூலும் சேரும் போது ஒரு துணியா மாறுது. பர்ஃபெக்ட். ஓகேவா? இது வந்து நெருக, அதாவது இதோட இன்னும் நெருக மாறினதுக்கு அப்புறம் தான் அது துணியா வரும். அந்த நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ஒரு ஸ்டிச் போடுறோம்னாக்கா இந்த ஸ்டிச் வந்து நம்ம எப்படி எடுத்து எப்படி போடணும்ன்றத இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன். இது கிளாத். இந்த கிளாத்ல இப்படி ஒரு நெஞ்சல் போகும், இப்படி ஒரு நெஞ்சல் போகும். அந்த நெஞ்சல் வழியா நம்ம ஊசியை போட்டு எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். ஸோ ஸ்டிச்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி பிடிக்கணும், ஊசி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் மைக் எடுத்துடுறேன், ஊசியோட சத்தத்தை நீங்க கேளுங்க. இந்த சத்தத்தை தான் நான் மூலம் சத்தம் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஏன் அந்த கிளாத் மூலம் சத்தம் சொல்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனாலதான் அது மூலம் சத்தம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது குத்தும் போது ஒரு சத்தம் டப் டப் டப்புன்னு வந்த சத்தம் தான் கரெக்டான ஃபார்மேட். இது நம்மளோட நார்மல் சூவிங் மெஷின் த்ரெட், அதாவது நம்ம மஷினுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஊக்கு அதெல்லாம் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ற த்ரெட் தான் இந்த த்ரெட். ஓகேவா? இப்போ இதுல ஒரு பக்கம் நம்ம எடுத்துட்டு ஒரு நூலா நாட் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த நூலை நான் கீழே போட்டுட்டேன். இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? எப்படி நூலை ஹேண்டில் பண்ணணும், எப்படி நூலை கையால் பிடிக்கணும். ஓகே, இது உங்களோட விரல், இது உங்களோட ரைட் ஹேண்ட், இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ரைட் ஹேண்ட்ல ஊசியையும் லெஃப்ட் ஹேண்ட்ல நூலையும் பிடிக்கணும். இஃப் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றீங்க, லெஃப்ட் தான் உங்களோட ஹேண்ட் எப்பயுமே யூஸ் பண்றோம்னா இது உங்களோட ஊசி பிடிக்கிற நூல், ஊசி பிடிக்கிற கை, இது வந்து நூல் பிடிக்கிற கை. ஓகேவா? நான் 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். அதாவது லெஃப்ட் ஹேண்டா இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், ரைட் ஹேண்டா இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த வந்து நாட் போட்டு ரெடியா இருக்கு. உங்களுக்கு நாட் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுருக்கணும். இப்போ இது உங்களோட நடுவிரல், ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 3 விரல் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ இது மீன்ஸ் நடுவிரல். நடுவிரலை இவங்க நூலை வச்சா கட்டை விரலை அதை பிடிக்கணும். அப்பதான் அந்த நூல் அந்த இடத்துல இருக்கும். அப்ப ஆள்காட்டி விரல் என்ன பண்ணும்னா இதை இப்படி இருந்து இப்படி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்.
அதாவது நீங்க கீழ்வாட்டத்துல இருந்து மேல இப்படி கொண்டு வரக்கூடாது. எப்பயுமே மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழே. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 1, முடிச்சிய பிடிச்ச விரல். அப்போ இது 1. ஓகே, முடிச்சிய பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விரல் இது, கட்டை விரல் இது 2. அப்புறம் இந்த முடிச்சிலாம் கரெக்டா இருக்கு, அப்போ நீ ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற விரல் 3. அது மேல போட்டு இப்படி பிடிக்கணும். 1 2 ஏரோ மார்க் மேலாவா போய் மேலேயே இருந்து மேலேயே இது 3. கீழ் வாட்டத்தமா வந்து கீழ இருந்து இப்படி பிடிச்சோம்னாக்கா இது 4. ஓகேவா? இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டார்டிங் ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்கன்னா போக போக ஸ்டிச் எல்லாம் நீங்க சும்மா கண்ணால பார்த்தா கையால போடும் அப்படின்ற அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? 1 2 ஆளுக்கு மிடல் விரல் 1 2 3 மேல இருந்து கீழே போய் இங்க பிடிச்சதுனால இது 3. ஓகேவா? இப்போ நான் மேல இருக்க ஃபார்மேட் சொல்றேன். அடுத்தது கீழ் பக்கம் என்ன வேலை நடக்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே ஃப்ரேமை கீழே குனிஞ்சு பார்க்கக்கூடாதுன்ற காரணத்தால நான் எப்பயுமே மேலேயே இருந்தா எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன். கீழே நான் வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன்னா நீங்க கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு கழுத்து வலி வரும், இடுப்பு வலி கண்டிப்பா வரும். அந்த வேலையை பண்ணவே கூடாது. ஸோ நீங்க மேலேயே எல்லா ப்ராசஸுமே பார்த்துக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஓகே, இது உங்களோட ஃப்ரேம். இதுல எந்த கன்ஃபியூஸும் பண்ணிக்காதீங்க. உங்க ஊசி இது வந்து த்ரெட் நீடல். ஸோ இந்த த்ரெட் நீடல் வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். ஓகே, 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். இதை வந்து இப்படி சாட்சி பிடிச்சோன்னா இது 45 டிகிரி ஆங்கிள், இப்படி கீழே பிடிச்சா 0 டிகிரி ஆங்கிள். இது இப்படி சுத்திச்சுன்னா அது 360 டிகிரி ஆங்கிள். அது நமக்கு தேவை கிடையாது. 90 டிகிரி இப்படி சாஞ்சாலும் அது 45 டிகிரி, இப்படி கீழே சாஞ்சாலும் அது 0 டிகிரி. ஸோ உங்களோட ஊசி எப்பயுமே நேரா இருக்கணும், நேரா பார்த்துருக்கணும். இதுல ஒரு குட்டி முகம் தெரியும், அதாவது குட்டியா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். கொக்கினா மீன் வலை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொக்கி. அதை நான் குதிரைன்னு சொல்லுவேன். அந்த குதிரையோட முகம், அந்த குதிரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குதிரையோட முகம் அப்படி சொல்லுவேன். இந்த ஊசியோட டாட் வந்து இவ்வளவுதான் இருக்கும். இதை நீங்க கரெக்டா ஃபார்மேட்டா பிடிச்சி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இதை எப்பயுமே ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் இதை இப்படி பிடிக்கக்கூடாது, பென்சில் பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி குத்தக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. கட்டை விரல் வந்து இந்த பக்கமாகவும் மற்ற 4 விரலும் இது மேலேயே இருக்கணும். இதை நீங்க கீழே மேலே இறக்கிக்கலாம். இதை நீங்க உங்க பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுன்னா இந்த 2 விரலாலையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 3 விரல் மட்டும் மேலே இருக்க மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 4 விரலுமே இதுக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் இருக்கணும். அதே மாதிரி ஊசி 360 டிகிரி இல்லாம 0 டிகிரி இல்லாம 45 டிகிரி இல்லாம 90 டிகிரியில இருக்கணும். செங்குத்தாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இது வந்து என்னோட லைன், நான் மேல இருந்து கீழே போறேன். அப்போ இந்த ஊசியோட முகம், அதாவது குதிரை இருக்குல்ல, இந்த குதிரை வந்து அந்த லைனை பார்த்த மாதிரி இருக்கணும். இது லைன்னா, இது நான் போட்டிருக்க லைன்னா என்னோட ஊசி வந்து இப்படி இருக்கணும். முகம் வந்து முன்னாடியும் பின்னாடி வந்து பிளெயினாவும் இருக்கணும். புரியுதா? முன்னாடி வந்து முகம் இருக்கணும், அந்த குதிரையோட முகம் இருக்கணும். இது ஸ்ட்ரெயிட் லைன்னால இது வந்து இப்படி இருக்கணும். நான் இங்க இருந்து போறேன்னா அப்ப இந்த பிளேன் பக்கம் இருக்குல்ல, அதை திருப்பிட்டு இந்த முகம் பக்கம் வந்து அந்த லைனை பார்த்துருக்கணும். லைன் எப்படிலாம் திரும்புதோ முகம் அப்படிலாம் திரும்பணும். அந்த குதிரையோட முகம் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் லைன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த குதிரை வந்து இப்போ இந்த பக்கம் பார்த்து வருது அப்படின்னா இது வந்து லைன் இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த குதிரை வந்து அப்படி பார்த்து நகருது அப்படின்னா அந்த லைன் வந்து இப்படி இருக்குன்னு அர்த்தம். அண்ட் குதிரை வந்து இந்த ஸ்லீப்பிங்ல வந்து ஒரு லைன் போகுது, அப்போ குதிரையோட முகம் வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அதே ஃபார்மேட் இந்த பக்கம் இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் வருது, அதாவது படிமான லைன் வருது. அப்போ வந்து நீங்க உங்க குதிரை வந்து முகம் வந்து அந்த லைனை பார்த்து இந்த பக்கம் இருக்கணும். இதுல எல்லாருக்கும் கிளியர்னு நான் நம்புறேன். ஸோ இதுல கிளியர் இல்லைனாக்கா என்கிட்ட உடனே மெசேஜோ கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த குதிரையோட முகம் என்னை பார்த்து இருக்கணும், ஏன்னா இந்த லைனு என்னை பார்த்து இருக்கு. ஸோ கீழே என்ன நடக்குதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மேல இருக்கிறத நான் சொல்றேன். மேல ஊசியை இதுல குத்தியாச்சு. ஓகே, இதுல குத்தியாச்சு. குத்திட்டு கீழே நூலை போடணும். போட்டு மேலே எடுத்தாச்சு. தெரியுதா? கீழே போடும்போது ஒரு நூலாவும் மேலே வரும்போது 2 லூப்பாவும் வந்திருக்கு. தெரியுதா? ஓகே, இப்போ மேல குத்துனது எங்களுக்கு தெரியும், கீழே எப்படி போட்டீங்க அது எங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா 1 2 3 பிடிச்சிட்டு 4ல பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் கீழே இருக்க ஃப்ரேம் காட்ட மாட்டேன். ஸோ மேல மட்டும்தான் ஃப்ரேம்ஸ் இருக்கும். 1 2 3 and 4 முடிஞ்சா பிடிச்சிருக்கேன். இது என்னோட நேர் விரல், அதே மாதிரி நேர் இடம். இதுக்கு மேலே என் துணி இருக்கு. ஓகேவா? அந்த துணிக்கு நேரா என் ஊசி வந்து நான் குத்திட்டேன். ஸோ ஊசி குத்தினோடனே அது வந்து ஸ்டெடியா நின்றுச்சு. நின்ன உடனே என் ஊசி எடுத்துட்டு போய் நான் இப்படி 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 மாட்டினேன்னா மேல ஓட்ட பெருசாகும். ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஊசி இப்படியேதான் இருக்கணும், நேராவே தான் இருக்கணும். இந்த நூல் இருக்குல்ல, இந்த கை இருக்குல்ல, இது வந்து செங்குத்தா நேரா இருக்கு. அப்ப இந்த கைக்கான என்ன இப்படி 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 பண்ணணும்னா இது மேல இருக்கிறது ஓட்டக்கரை பெருசாயிரும். ஓகேவா? ஒரே நிமிஷம். இது ஓட்ட பெருசாயிரும், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஊசியை தான் இந்த கை சும்மா தானே இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நம்மளே தான் மாட்டணும். மாட்டியாச்சா? பிடிச்சிச்சா? இந்த குதிரையோட முகத்துல பிடிச்சாச்சா? ஸோ இத இப்போ இது துணியில இருக்கு, இந்த இடம் துணி இருக்கு, அதாவது அந்த முகத்தோட டிப்ல துணி இருக்கு.
அந்த துணியில போய் இந்த நூல் வந்து விட்டாக்க ஒரு நூலா மாறணும். அப்போ எந்த நூலை விடணும்? இது நீளமா இருக்கு, இது நம்ம கையில இருந்தா தான் அடுத்த ஸ்டிச் போட முடியும். அப்போ ஷார்ட்டா இருக்க நூல் தானே விடணும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, துணியில கிட்ட இருக்கணுன்றதுக்காக இப்போ நான் இதை விட்டுட்டேன். இதை விட்டதுனால இது இப்போ துணியில கீழே கீழே போய் ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த துணியில போய் நின்றுச்சு. என் முகம் கீழே இருக்கு, துணிக்கு கீழே இருக்கு. இப்போ நான் துணியில இருந்து மேல எடுக்கணும். என் கையில ஒரு சிங்கிள் த்ரெட் இருக்கு, நீளமா ஒரு த்ரெட் இருக்கு. இந்த த்ரெட் வச்சு நான் ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சஸை போட போறேன். ஓகே, இப்போ அதே ஃபார்மேட் தான் நான் துணியில செஞ்சு காட்டுறேன். என் கையில நூல் இருக்கு, ஊசி இருக்கு. ஊசியை செங்குத்தா நேரா குத்துறேன், 90 டிகிரியில இருக்கு. என் கையில இருக்க நூலை எடுத்துட்டு போய் நானே கீழே கொடுக்குறேன். ஸோ அது வந்து அதுல மாட்டியாச்சு. இப்போ இது எப்படி மேல வந்துச்சு எல்லாருக்கும் இருக்க டவுட்டு. அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸ் வந்து பெருசா வரும். காரணம் என்னன்னா, இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூல் தான் இந்த நூல் மாதிரி பெருசா வரும். நீங்க இப்படி இழுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா கீழே போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நூலை இப்படி பிடிச்சிருக்கோம்ல, இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்கு நான் வரேன். இந்த துணியோட நெஞ்சில் இப்படி ஒரு லைன், இப்படி நிறைய லைன் வந்ததுனால இது துணியா ஃபார்மேட்டா மாறி இருக்கா, இந்த துணியா மாறி இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் போட்டுக்கிட்டு இந்த லைன், அதாவது இந்த ரெட் கலர் லைன்ல த்ரெட்டை ஹேண்டில் பண்ணியிருக்க லைன் தான் இப்போ நான் போடக்கூடிய இந்த லைன். என்கிட்ட துணி இருக்கு, துணியில ரிங்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு லைன் இருக்கு. அந்த லைன்ல இந்த இடத்துல ஊசி வெளியே இருக்கு. இப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு லைன் இருக்கு, இப்படி ஒரு லைன் இருக்கு. நீங்க ஊசியை இப்படியே குத்தி இப்படியே பிடிச்சி இழுத்தா இந்த நூல் மாட்டுமா? ஏன்னா முகம் இப்படி இருக்கு, அப்ப இது இப்படி மாட்டிருக்கு, இப்படி கொக்கி மாதிரி மாட்டிருக்கு. அப்ப இப்படி இழுத்தனா இந்த நூல் இலை இழுக்கும், அறுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்க உங்க ஊசியோட முகம் இந்த, அதாவது படிமான தையில நோக்கி இருக்குன்னா, அப்போ உங்களோட தையல் இங்க இருந்து லைட்டா இப்படி திரும்பி திரும்பணும். என் பெண்ணு திரும்பின வேகத்தை நீங்க பார்த்துருந்துருக்கலாம். லைட்டா இப்படி திரும்பி இப்படி திரும்பிடுச்சு, அதாவது இப்படி திரும்பி இப்படி திரும்பிடுச்சு. ஓகே, அதை நான் முகத்துல சொல்லி காட்டுறேன். இதான் என்னோட ஸ்ட்ரெயிட் லைன் ஆச்சா, அதுல என்னோட ஊசி இங்க இருக்கு, இப்படி குத்திட்டேன், மேல இருக்கு. இப்போ நான் மாட்டிச்சுன்னா இந்த நூலோட இப்படி மாட்டிக்குச்சு. அப்போ நான் இந்த மாட்டு இப்படி இழுத்தேன்னா நேரா இலை இழுக்கும். அப்போ இலை இழுக்கும்னாக்க இந்த துணியில இருக்கிற லைன் வந்து நேரா நூல் தூக்கி அறுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இங்க இப்படி வந்து மாட்டுதுன்னு தெரிஞ்சோடனே இப்படி திருப்பி இப்படி திருப்பணும், இப்படி திருப்பி இப்படி திருப்பணும், இப்படி தூக்கி இப்படி திருப்பி இப்படி திருப்பணும். எவ்வளவு தூரம் திருப்பி இருக்குன்னு பாருங்க. இது இப்படி இருக்கா, இப்படி திருப்பி இப்படி திருப்பணும், இப்படி திருப்பி இப்படி திருப்பணும். கட்டவர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். இது இப்படி திருப்பி இப்படி திருப்பணும். ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன், மேல இருக்கு, நான் குத்திட்டேன், டப் சத்தம் கேட்டுச்சா. கீழே இப்போ என்கிட்ட ஒரு நூல் இருக்கு, 2 நூலா இருக்கும், எடுத்துட்டு போய் மாட்டணும். இப்போ ஒரு நூலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இப்படி இருக்க நூலை இப்படி எடுத்து இப்படி சுத்தணும். சுத்தி பிடிச்சது இருக்கும், சுத்திட்டு விட்டுறக்கூடாது. சுத்தி இப்படி பிடிக்கணும். லைட்டா டைட்டா பிடிச்சா போதும், ரொம்ப டைட்டா எல்லாம் பிடிக்கூடாது. இப்போ குத்திட்டேன், கீழே சுத்திட்டேன், மேல இழுக்கும் போது பாருங்க துணியோட சேர்ந்து வருதா. அப்ப துணி வரக்கூடாதுன்னா லைட்டா இப்படி திருப்பி திருப்பினாக்க முகம் வந்துருச்சு. ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு. குத்தணும், கீழே சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும் சுத்தணும், கீழே திருப்பி, ஒரே நிமிஷம், குத்தணும் சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும் சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும் சுத்தணும், திருப்பி திருப்பணும். அறுக்கக்கூடாது. நீங்க ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப டைட்டா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். இப்படி சுத்தி சுத்தணும், திருப்பணும், குத்தணும் சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும் சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும், இது இருக்குல்ல, சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும், இதை எடுத்துட்டு போய் இப்படி சுத்தணும், அதாவது இப்படி சுத்தணும். இந்த நூல் இருக்குன்னா இதை திருப்பி இப்படி சுத்தணும், திருப்பி திருப்பணும், குத்தணும் சுத்தணும், திருப்பி இதை திருப்பி இந்த முகத்தை திருப்பி திருப்பணும். ஓகே, இதான் என்னோட ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். குதிரையோட முகம் உங்களை பார்த்துருக்கணும். கீழே குத்தியாச்சு, கீழே சுத்தியாச்சு, மேலே வரும்போது துணி மாட்டவும் சுத்தி சுத்தணும், சுத்தணும், குத்தணும் சுத்தணும். உங்களோட முகம் வந்து, உங்க குதிரை வந்து உங்களை பார்த்த முகத்துல இருந்துச்சுன்னா உங்களோட எந்த வாட்டம்னாக்க உங்க முகம் இப்படி இருக்கு, இதான் உங்க முகம்னு வச்சுக்கோங்க. இது பர்ஃபெக்ட். இந்த கட்டை விரலோட இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதான் உங்களோட முகம். இது உங்களை பார்த்து இப்போ இருக்கு. அப்போ இது வந்து இப்படி திரும்பி இப்படி திரும்பணும், ஆனா நூல் விட்டுறக்கூடாது. இப்படி குட்டியோட திரும்பி திரும்பணும், அப்படி இப்படி வரணும், திரும்பி திரும்பணும், அப்படி இப்படி வரணும், திரும்பி திரும்பணும், அப்படி இப்படி வரணும். இதுதான் உங்களோட மெயின் ஃபார்மேட்டா இருக்கும். ஓகே, குத்தியாச்சு சுத்தியாச்சு, திரும்பி திரும்பணும், 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 குத்தியாச்சு சுத்தியாச்சு, மேல திருப்பி திருப்பணும், குத்தியாச்சு சுத்தியாச்சு, திருப்பி திருப்பணும்.
இது வெளியே இப்படி எடுத்துட்டு சாதாரண கைச்சி, இதை ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரிம்மர் வச்சு இப்படி கட் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இது என்னோட கீழே இருந்த நூலா, இது மேல இருக்கா, என்கிட்ட 1 2 நூல் இருக்கா, இந்த நூல் இருக்குல்ல நம்ம கிட்ட கீழே இந்த நூல், அதை நம்ம இழுத்தோம்னா தானா ஒரு நூல் வந்துடும். இப்போ நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது ஒரு நூல் மட்டும்தான். ஓகேவா? இப்படியே ஸ்டிச்சை விட்டுணும். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு 15 லைன் எனக்கு போட்டு காட்டணும். இல்லைனாலும் 10 லைன் போட்டு காட்டணும். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றேன். இது ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் முகம் என்ன பார்த்துருக்கு, அதுக்காக தான் இந்த டாட். இது ஸ்ட்ரெயிட் லைன் முகம் என்ன பார்த்துருக்கு, இது ஸ்ட்ரெயிட் லைன் முகம் என்ன பார்த்துருக்கு. நான் இவ்வளவு குட்டி போடுறேன், இவ்வளவு குட்டி போடக்கூடாது. இது வந்து நீட்டமா போடணும், உங்களுக்கு ஃப்ரேம்ல வந்து அசிங்கமா தெரியுன்றதுக்காக நான் குட்டியா போடுறேன். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கணும். குட்டி குட்டி. அப்போ இது எத்தனை ஆச்சு? 1 2 3 4 5. ப்ராக்டிஸோட சேர்த்து 5. இப்போ நான் இப்படி தான் லைன் போடுறேன், 5 லைன். இது எப்படி இருந்து ஆரம்பிக்கும்? ஸோ இது முகம் எங்க இருக்கும், அதாவது உங்களுக்கு வந்து 2 விதமான ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இப்படி இருக்கணும். செகண்ட் ப்ராக்டிஸ் வந்து கீழே இருந்து மேலே, கீழே இருந்து மேலே, கீழே இருந்து மேலே அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் மேக் அ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது ஸ்ட்ரெயிட் லைன், மேல இருந்து முகம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஆனால் கீழே இருந்து முகம். இது 2 மட்டும் 10 லைன் போட்டால் போதும். 10 லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் இதோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக நீங்கள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும். ஓகே?